சேரன் அப்படிங்கிறவர் அவரோட அடையாளம் என்னங்கிறத நம்ம ரொம்ப தெளிவாக பார்க்கணும். சேரனுடைய அடையாளம் அப்படிங்கிறது இயற்கை சார்ந்தது, மண் சார்ந்தது, மக்கள் சார்ந்தது தான் சேரனுடைய அடையாளம். அப்போது அவர் நேற்று ஒரு ஊடகத்தை தனியார் ஊடகத்தில் பேசுகிற போது, அவர் தனியார் ஊடகத்தில் மட்டும் இல்லை, அவர் பொதுவாக ஒரு பதிவே எழுதினார், ட்விட்டர் பக்கத்தில் பதிவே எழுதினார். நம்ம இந்த மாதிரி நாம் தமிழர் கட்சி ஆதரிக்கிறோன்னே அவர் எழுதினார். அது ஒரு அவருடைய இந்த காலத்தில் அவர் எடுத்துக்கிட்டு ஒரு தேர்தல் நிலைப்பாடாக நான் பார்க்குறேன். ஏன்னா சேரன் போன்ற ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா சொசைட்டியில் தங்களுடைய படைப்புகளின் மூலமாக சமூகத்தில் பல அதிர்வலைகளை உருவாக்கிய ஒரு நபர்கள். அவருடைய ஆட்டோகிராஃப்லாம் இன்றைக்கும் நின்று பேசும், அந்த அளவுக்கான ஒரு திரைப்படைப்புகளை கொடுத்த ஒரு நபர். ஸோ அப்படிப்பட்டவர் நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்கிறதோ அல்லது அவங்களுக்கு வாக்களிக்கணும்னு பேசுகிறதோ பார்த்தீங்கன்னா உண்மையிலே இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வலிமையை தான் அது கூட்டம் நான் நம்புகிறேன். வாரிசு அரசியலுக்கு எதிராக இயங்கணும்னு அவர் வெளிப்படையாக திமுக விமர்சனம் பண்ணி பேசுகிறதும், கவர்ச்சி அரசியலுக்கு விழுந்துடக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறதும் பார்த்திங்கன்னா உண்மையிலே ஒரு பெரிய விஷயந்தான். அதுவும் திரைக்கலைஞராக அதை வெளிப்படுத்துவதுன்றது இல்லை, அது ஒரு அசாத்திய துணிச்சல் வேணும். இந்த துணிச்சல் இருக்கிற நபரை நான் திரு சேரன் அவர்களை பார்க்குறேன். அவருடைய முடிவு தானே அது அவர் யாரு மேலே திணிக்கலாம் இல்லை. நான் அதை நினைக்கிறேன், அதை நம்ம பண்ணுவோம்னு சொல்கிறாரு, அவருடைய எண்ணம் தான். இன்னைக்கு தேதியில் சீமானால் அங்கே வெற்றி பெற முடியுமானா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் நிரம்ப உண்டு. அவர் முதல் முறையாக நாம் தமிழர் கட்சியின் சார்பாக சட்டமன்ற உறுப்பினராக உள்ள போகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஒரு லீடர் மெட்டீரியலாக ஒரு தொகுதி ஒரு தலைவரை பார்ப்பாங்க, ஒரு ஆளுமையை பார்க்குறாங்கன்னா அவங்க மேலே ஒரு இயல்பாக ஒரு பாசிட்டிவ்னஸ் கிரியேட் ஆகும். அவங்கள அணுகிற அணுகுமுறையும் வேறு மாதிரியாக இருக்கும். அப்போ அப்படி பார்க்கும்போது சீமான் அவர்களை அந்த பகுதி மக்கள் ஒரு லீடர் மெட்டீரியலாக தான் பார்க்குறாங்க. எதனால் 5 முனை போட்டின்னு சொன்ன தெரியுமா? ஒரு வேளை சசிகலாமையார் வராங்கன்னா, அவங்க ஒரு வேட்பாளர் நிப்பாட்டுறாங்கன்னா, அவங்க நிப்பாட்டுற வேட்பாளர் உடைக்கக்கூடிய ஓட்டு யாருடைய ஓட்டு தெரியுமா? தேருபோகி பாண்டியோட ஓட்டு. குறிப்பாக முக்குளத்தர் நிறைய இருக்காங்க, அந்த அமமுகவோட ஓட்டை உடைப்பார். அப்போ அமமுகவுக்கு போகிற ஓட்டு உடையும், காங்கிரஸுக்கு ஏற்கனவே போயிட்டுருக்கிற ஓட்டு அந்த சமூக ஓட்டுகள் அதில் கொஞ்சம் உடையும், இவருக்கும் பிரபுக்கும் உடையணும் போது கேஸ்ட் கன்சாலிடேஷன் ஓட்டே உடையும் போது லீடர் கன்சாலிடேஷனாக சீமான் ஜம்ப் ஆகிறதுக்கு வாய்ப்பு புரியுது. இந்த பர்ஸ்பெக்டிவ்ல தான் நான் சொல்கிறேன். இது நடக்காமலும் போகலாம், ஏன்னா இன்னும் அமமுக வேட்பாளர் அறிவிக்கல. பட் கிரவுண்ட்லேருந்து வரக்கூடிய செய்திகள் என்னவா இருக்குதுன்னா, அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம மோதியும் சிறப்பு ஊடகவியலாளர் அருள்மொழிவர்மன் அவர். வணக்கம் சார். வணக்கம் தம்பி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி? நலமாக இருக்கேன். திரைப்பட இயக்குனர் சேரன் அவர்கள் முந்தைய காலத்தில் சீமான் அவர்களை நாம் தமிழர் அவங்களெல்லாம் விமர்சித்ததை பார்க்க முடியுது. ஆனால் நேற்றைய தினம் ஒரு தனியார் ஊடகம் நடத்திய விருது வழங்கும் விழாவில் சீமான் அவர்களை பாராட்டியும் இந்த தேர்தலில் அவர் வெற்றி பெற்ற ஆக வேண்டும், நான் என்னோட ஆதரவை அவருக்கு தரேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்கேன். எப்படி பார்க்குறீங்க இந்த மாற்றத்தை? இல்லை, எனக்கு அவர் கடுமையான விமர்சனங்களை சீமான் மேலே வச்ச மாதிரி எனக்கு தெரியல. அட் த சேம் டைம் சேரன் அப்படிங்கிறவர் அவரோட அடையாளம் என்னங்கிறத நம்ம ரொம்ப தெளிவாக பார்க்கணும். சேரனுடைய அடையாளம் அப்படிங்கிறது இயற்கை சார்ந்தது, மண் சார்ந்தது, மக்கள் சார்ந்தது தான் சேரனுடைய அடையாளம். நான் இங்கே நீங்கள் கேட்டதுனால ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்க விரும்புகிறேன். நாங்கள் எங்கள் ஊடகத்தின் சார்பாக தொடர்ச்சியாக செய்யார் சிப்காட்டில் நடைபெற்று கொண்டு இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய போராட்டத்தை தொடர்ச்சியாக நாங்கள் கவர் பண்ணி போட்டுக்கிட்டு இருந்தோம் எங்கள் ஊடகத்தில். நான் அருள் ஆறுமுகம் தோழருடைய பதிவுகள் மற்றும் அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள், களத்தில் மக்களுடைய என்ன அலைகள் என்ன அப்படிங்கிறத குறித்து தொடர்ச்சியாக என்னுடைய சமூக ஊடக பக்கத்தில் எழுதிக்கிட்டும் இருப்பேன். ஒரு நாள் திடீர்னு ஒரு அழைப்பு வந்துச்சு. அழைப்பு சொல்லுன்னா, நான் தான் இப்போ சேரன் பேசுகிறேன், நான் மாதிரி இயக்குனர் சேரன் பேசுகிறேன், அவர் சொல்லுங்கண்ணா வணக்கம், எப்படி இருக்கீங்கன்னு கேட்கும்போது, இந்த மாதிரி இந்த பதிவுகள் தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கேன், அந்த மக்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியல, ஏதாவது செஞ்சாகணும், நம்ம உதவி செஞ்சாகணும், நீங்கள் தொடர்ச்சியாக அதை ஃபாலோ பண்ணுறீங்க, ஒரு முக்கியமான விஷயமா இருக்குன்னு சொல்லி பாராட்டி பேசியிருந்தார். அப்போ தான் எனக்கு தொடர்பே அப்போ தான் ஏற்படுது. இப்போ ஒரு திரைக்கலைஞனுக்கு சமூகத்தில் நடக்கிற ஒரு பிரச்சனை தன் இதயத்தை அசைத்து பார்க்க ஒருத்தர் நினைக்கிறாருனாலே அவர் இயல்பிலேயே ஒரு மக்களுக்கான அரசியலை செய்யணும்னு விரும்பக்கூடிய ஒரு மனிதராகத்தான் இருக்க முடியும் இல்லையா? அதில் தான் தோங்குறாங்கன்னு தெரியுது. அவராக இருக்கட்டும், அமீர் அண்ணனாக இருக்கட்டும், இன்னும் நிறைய பேர் எடுத்துக்கோங்க. ஒருத்தர் ஐடியாலஜி டிஃப்ரெண்ட்டான ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கலாம், அதை பற்றி நம்ம டிஸ்கஷன் இல்லை. ஆனால் ஒருத்தருடைய மன ஓட்டம் அப்படிங்கிறது மக்கள் நலன் சார்ந்த அரசியலில் இருக்குது அப்படின்னா அதை நம்ம வரவேற்கணும், பாராட்டணும், வாழ்த்துக்கள் சொல்லணும். அப்போ நான் ரொம்ப
ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமாக அதை பார்த்தேன். இவ்வளோ தூரம் ஃபோன் பண்ணி ஒருத்தர் பேசுகிறாரு, நம்மள்கிட்ட டிஸ்கஷன் பண்ணுறாருன்னா ஒரு நல்ல விஷயம், பெரிய விஷயம். அது நம்ம என்ன மேற்கொண்டு பண்ணணும், யாரெல்லாம் களத்தில் நிற்கிறாங்க, பாமக நிற்குதா, நாம் தமிழர் நிற்குதா, விசிக நிற்கிறதெல்லாம் கேட்டார். நான் சொன்னேன் இப்படி எப்படி இருக்குண்ணா, கிரவுண்ட் எப்படி இருக்குன்னா நான் சொன்னேன். அப்போது அவர் நேற்று ஒரு ஊடகத்தை, தனியார் ஊடகத்தில் பேசுகிற போது, அவர் தனியார் ஊடகத்தில் மட்டும் இல்லை, அவர் பொதுவாக ஒரு பதிவே எழுதினார், ட்விட்டர் பக்கத்தில் பதிவே எழுதினார். நம்ம இந்த மாதிரி நாம் தமிழர் கட்சி ஆதரிக்கிறோன்னே அவர் வந்து எழுதினார். அது வந்து ஒரு அவருடைய இந்த காலத்தில் அவர் எடுத்துக்கிட்டு ஒரு தேர்தல் நிலைப்பாடாக நான் பார்க்குறேன். ஏன்னா சேரன் போன்ற ஆட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சொசைட்டியில் தங்களுடைய படைப்புகளின் மூலமாக சமூகத்தில் பல அதிர்வலைகளை உருவாக்கிய ஒரு நபர்கள். அவருடைய ஆட்டோகிராஃப்லாம் இன்றைக்கும் நின்று பேசும், அந்த அளவுக்கான ஒரு திரைப்படைப்புகளை கொடுத்த ஒரு நபர். ஸோ அப்படிப்பட்டவர் வந்து நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்கிறதோ அல்லது அவங்களுக்கு வாக்களிக்கணும்னு பேசுகிறதோ வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே இவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வலிமையை தான் அது வந்து கூட்டம் நான் நம்புகிறேன். அது அவருடைய எண்ணம் மட்டுமல்ல, திரைக்கலைஞர்கள் மற்றும் நம்ம மக்கள் மத்தியில் போய் இதை வந்து நம்ம பரப்புரை செய்யணும்னு அவர் பேசியிருக்கிறார். சொல்கிறார், அவர் இவ்வளோ விஷயங்களை பண்ணுறாங்க, வாரிசு அரசியலுக்கு எதிராக இயங்கணும்னு அவர் வெளிப்படையாக வந்து திமுக விமர்சனம் பண்ணி பேசுகிறதும், கவர்ச்சி அரசியலுக்கு விழுந்துடக்கூடாதுன்னு அவர் வந்து நினைக்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே வந்து ஒரு பெரிய விஷயந்தான். அதுவும் திரைக்கலைஞராக அதை வெளிப்படுத்துவதுன்றது இல்லை, அது ஒரு அசாத்திய துணிச்சல் வேணும். அந்த துணிச்சல் இருக்கிற நபராக நான் வந்து திரு சேரன் அவர்களை பார்க்குறேன். அவருடைய முடிவு தானே அது வந்து அவர் யாரு மேலே திணிக்கலாம் இல்லை. நான் அதை நினைக்கிறேன், அதை நம்ம பண்ணுவோன்னு சொல்கிறாரு, அவருடைய எண்ணம் தானே. இதை வந்து நம்ம காரைக்குடியை பற்றி பல வீடியோக்கள் வந்து பேசியிருக்கோம். இப்போது இறுதியாக யார் யார் களத்தில் போட்டி அப்படின்றது தெரிய வந்திருக்கு. போன தடவை பாஜக நின்னாங்க, இந்த வாட்டி அமமுகவுக்கு அந்த தொகுதி வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. எப்படி பார்க்குறீங்க? காங்கிரஸ், அமமுக, என்டிகே, டிவிகே களத்தில் இருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க அந்த போட்டி? இன்னொருத்தரும் வருவார், அது 5 முனைய போட்டியாக மாறும் காரைக்குடி. வேல்முருகன் அவர்கள் சொல்கிறீங்களா? இல்லை, அவங்கள சொல்லலை. பாமகவும் பெரிய பாமகவும் சசிகலா யாரும் ஒரு கூட்டணி வச்சாங்கல்ல, அவங்க அங்கே நிற்க வாய்ப்பு இருக்குது. புரியுது, அவங்க நிற்க வாய்ப்பு இருக்குது. ஸோ 5 முனை போட்டியாக மாற வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு தேதியில் சீமானால் அங்கே வெற்றி பெற முடியுமானா வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் நிரம்ப உண்டு. வெற்றி பெறுவார்னு சொல்லலை, வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அவர் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அவர் முதல் முறையாக நாம் தமிழர் கட்சியின் சார்பாக சட்டமன்ற உறுப்பினராக உள்ள போகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. இதுக்கு நிறைய கால்குலேஷன்ஸ் நம்ம வந்து நிறைய உங்கள்கிட்ட பலமுறை சொன்ன மாதிரி தான். ஒரு லீடர் மெட்டீரியலாக வந்து ஒரு தொகுதி வந்து ஒரு தலைவரை பார்ப்பாங்க, ஒரு ஆளுமையை பார்க்குறாங்கன்னா அவங்க மேலே வந்து ஒரு இயல்பாக ஒரு பாசிட்டிவ்னஸ் ஒன்று கிரியேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் அருப்புக்கோட்டையில் வாங்கின வாக்கு அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக வந்து தமிழ்நாடு தழுவியவர்கள் அதிமுக வாங்கின ஓட்டோட அதிகம். ஜெயலலிதா அம்மையார் தனிப்பட்ட ஒரு தொகுதியில் வாங்கின வாக்கு அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக அதிமுக வாங்கின ஓட்டோட அதிகம். ஸோ லீடர் மெட்டீரியலை ஒரு தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பார்க்குற விதமும் அவங்கள அணுகிற அணுகுமுறையும் வேறு மாதிரியாக இருக்கும். அப்போ அப்படி பார்க்கும்போது சீமான் அவர்களை அந்த பகுதி மக்கள் ஒரு லீடர் மெட்டீரியலை தான் பார்க்குறாங்க. பன்மையில ஒரு இடத்துல ஒரு கூட்டத்தை நான் வந்து பார்த்தேன், அவர் பேசும்போது அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு கூட்டத்தை தான் கூட்டியிருந்தாங்க காரைக்குடியில். அப்போது அவரை மக்கள் கவனிக்கிறாங்கன்னு தெரியுது. இன்னொன்று 2024 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அதை சட்டமன்ற தொகுதிகளாக நீங்கள் வந்து பகுக்கிற போது அதிகமான வாக்குகளை பெற்ற தொகுதியாக காரைக்குடி தான் வந்து இருந்திருக்கிறது. அதனால தான் அவங்க மேஜராக சூஸ் பண்ணாங்க. அதை தாண்டி ஒரு பெரிய ரீசன்ஸ் இல்லை. பட் அட் த சேம் டைம் அது அவருடைய மண் சார்ந்த இடமா இருக்கிறதுங்கிறனால சூஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அப்போது ஒரு வெற்றி இங்கே இருக்குது அப்படிங்கிறதுனால அல்லது அதிகமான வாக்குகள் வாங்கியிருக்கிறோம் அப்படிங்கிறதுனால சாதி மத கணக்குகளை புறந்தள்ளி இருக்கிறார் சீமானுங்கிறத ஒரு பாராட்டணும். ஏன்னா அங்கே அவருடைய சமூகத்தை சேர்ந்தவங்களோ சாதியை சேர்ந்தவங்களோ பெரும்பாலும் இல்லை, பெரும்பான்மை கிடையாது. மற்ற எல்லாருக்குமே அந்த பெரும்பான்மை உண்டு. நீங்கள் மாங்குடியார் எடுத்துக்கோங்க, ஐயா பிரபு எடுத்துக்கோங்க, அல்லது வந்து இப்போது இன்னொருத்தர் அறிவிச்சிருக்கிறாங்க தேர்போக்கி பாண்டி அமமுக எடுத்துக்காங்க. எல்லாருக்குமே சாதிய பின்புலம் உண்டு. பட் சீமானுக்கு தான் சாதிய பின்புலம் இல்லை. இதில் நான் வந்து அங்கே களத்தில் வந்து தமிழ் தேசிய ஆதரவு கூட்டமைப்பினர் வந்து பார்த்திங்கன்னா திரு சீமான் அவர்களுக்கு ஆதரித்து சில பிரச்சாரங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட கேட்கும்போது சொல்கிற ஷாக்கிங் நியூஸ் என்னென்னா, ஒரு பூத்துலேயும் 40% ஓட்டு இருக்குங்க சீமானுக்கு. ஒரு பூத்துலையுமே பூத் லெவலில் இருக்குங்க அவருக்கு. அந்த ஓட்டை வந்து இப்போவே வந்து அவர் தக்க வச்சிருக்கிறாரு. மக்கள் மத்தியில் ஒரு கட்சி தலைவர் நம்ம தொகுதிக்கு வந்தால் எப்படி இருக்குன்ற மனநிலையை உருவாக்கி இருக்கிறாரு. ஏன்னா பறந்துபட்ட அளவில் சீமானோட பிரச்சாரம் அப்படிங்கிறது ஸ்டாலினா நானா, திராவிட கட்சிகளா நானா, தத்துவம் திராவிடமா தமிழ் தேசியமானு வந்து ஒரு இருமுனை
கத்தியை போல ஒரு இருமுனை போட்டியை வந்து அவர் வந்து வேற மாதிரி முன்வைக்கிறாருன்னும் போது நமக்கு ஒரு கட்சியின் தலைவர் வந்தால் என்ன அப்படிங்கிற மனோநிலை வந்து மக்களுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது. இப்பயும் சொல்கிறேன், காலம் எதை வேண்டுமானாலும் செய்யும், நடக்காமலும் போகலாம். இது எல்லாமே இப்போதைக்கு கிரவுண்டில் இருக்கிறவங்க பேசக்கூடிய ஒரு பேச்சுகளாக இருக்கிறது. அப்படி பார்க்குற பட்சத்தில் அவருக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு களமாக இன்றைக்கும் காரைக்குடி இருந்து கொண்டு தான் இருக்கிறதுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் டஃப்பான ஒரு போட்டி இருக்குது, டஃப்பான ஒரு போட்டி இருக்குது. இதான் எதனால் 5 முனை போட்டின்னு சொன்னேன் தெரியுமா? ஒரு வேளை சசிகலா அம்மையார் வராங்கன்னா, அவங்க ஒரு வேட்பாளர் நிப்பாட்டுறாங்கன்னா, அவங்க நிப்பாட்டுற வேட்பாளர் உடைக்கக்கூடிய ஓட்டு யாருடைய ஓட்டு தெரியுமா? தேருபோகி பாண்டியோட ஓட்டு. குறிப்பாக முக்குளத்தூர் நிறைய இருக்காங்க, அந்த அமமுகவோட ஓட்டை உடைப்பார். அப்போ அமமுகவுக்கு போகிற ஓட்டு உடையும், காங்கிரஸுக்கு ஏற்கனவே போயிட்டுருக்கிற ஓட்டு அந்த சமூக ஓட்டுகள் அதில் கொஞ்சம் உடையும், இவருக்கும் பிரபுக்கும் உடையணும் போது கேஸ்ட் கன்சாலிடேஷன் ஓட்டே உடையும் போது லீடர் கன்சாலிடேஷனாக வந்து சீமான் ஜம்ப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புரியுது. இந்த பர்ஸ்பெக்டிவில் தான் நான் சொல்கிறேன். இது நடக்காமலும் போகலாம். ஏன்னா இன்னும் அமமுக வேட்பாளர் அறிவிக்கலை. பட் கிரவுண்டிலேருந்து வரக்கூடிய செய்திகள் என்னவா இருக்குதுன்னா, அவங்க ஒரு வேட்பாளரை போட வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி போட்டாங்கன்னா அந்த கால்குலேஷன்ஸில் சீமான் கொஞ்சம் எஜ்ஜில் தான் இருப்பார்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார், இதை தொடர்ந்து சமீபத்தில் எல்லாருமே ஆச்சரியத்தோடு பார்த்த ஒரு விஷயம், திருமாவளவன் அவர்கள் மீண்டும் களத்துக்கு வரார், தமிழ்நாடு அரசியல் களத்துக்கு. அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், 2026 தேர்தலுக்கு பின் என்ன வேணால் ஆட்சி மாற்றம் என்ன வேணால் நடக்கலாம், அதனால் நான் தமிழ்நாடு அரசியலை மீண்டும் தொடர விரும்புகிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாரு. ஒருவேளை மெஜாரிட்டி கிடைக்காதுன்றதை மீன் பண்ணுறாரான்ற ஒரு கேள்வி இருக்குது. எப்படி பார்க்குறீங்க அவரோட இந்த முனைப்பை? இல்லை, எனக்கு வந்து முதல்ல இதை நிறைய நம்ம பகுப்பாய்வு பண்ணணும். ஒரு முக்கியமான இடத்துக்கு தமிழ்நாட்டு அரசியலை நகர்த்தி இருக்கிறார் டாக்டர் திருமாவளவன். நான் வந்து இதை பார்க்குறேன். ஏன்னா தமிழ்நாட்டு கிரவுண்டில் ஒரு மாநில கட்சியை அங்கீகாரம் பெற்ற பிறகு நம்ம மாநிலத்தில் கவனம் செலுத்தி ஆகணும்னு திருமா எடுத்த முடிவை முதல்ல நான் வரவேற்கிறேன், பாராட்டுறேன், வாழ்த்துறேன். ரெண்டாவது, இந்த முடிவுக்கு யாரெல்லாம் காரணம்னு பார்த்தீங்கன்னா, விஜயும் ஒரு காரணம், சீமானும் ஒரு காரணம், திமுகவும் ஒரு காரணம். எதனால்? இப்போ விஜய்ன்னு நான் சொல்லணும்னா ஒரு மேம்போக்காக சொல்லலாம். விஜய் வந்து பொதுவாக எல்லாரும் ஓட்டையும் உடைக்கிறாரு, அஃப்கோர்ஸ் பட்டியலின மக்களுடைய ஓட்டுகளையும் உடைக்கிறாரு. தன் கட்சியினுடைய இளைஞர்கள், அந்த கட்சியில் இருக்கிற இளைஞர்கள் பெரும்பாலும் விஜய்கிட்ட போகலை, பட் போயிடக்கூடாதுங்கிற எண்ணம் அவருக்கு ஒரு விஷயம் இருக்குது. ரெண்டாவது, திமுக வந்து நமக்கு இப்போவே 10 சீட்டு கேட்டோம்னா 8 சீட்டுக்கே போட்டு கொல்ல அடிக்கிறாங்க, கொலை பண்ணிடுறாங்க. இந்த வார்த்தை வேணாம். திமுகவே 10 சீட்டு கேட்டால் 8 சீட்டு கொடுத்து நச்சரித்து இழுபறி பண்ணி நம்மளை ஏதோ ஒரு இடத்துல உட்கார வச்சு முடிச்சிடுறாங்க. அப்போ நாமளாக வந்து ஒரு விஷயத்தை நம்ம உருவாக்கணும்னா நாம் வளரணும்னா நான் இங்கே இருக்கணும். புரியுது. ஏன்னா இப்போது திமுகவை விட திமுகவினுடைய செயல்பாடுகளுக்கு ஆதரவாக விசிகாவின் எம்எல்ஏக்கள் பேசுகிறாங்கன்னு யார் சொல்கிறது? விசிகாரங்களே சொல்கிறாங்க. விசிகாவை சேர்ந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர் நேற்றுக்கு ஒரு பதிவு போடுறாரு, ஆளூர் ஷானவாஸ் அவர்களே உங்களுடைய மௌனம் விஷமத்தனமானது அப்படின்னு போடுறாரு. இன்னைக்கு காலையில், நேற்று இரவு, சப்ஜெக்ட் டு கரெக்ஷன், தோழர் ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் ஒரு அறிக்கை விட்டுட்டாங்க. இந்த மாதிரி தலைமையின் முடிவுக்கு கட்டுப்பட்டு தான் நான் வந்து நடக்கிறேன், முன்னோர் நான் ரொம்ப வீரியமாக செயல்படுவேன் அப்படிங்கிறார். அது சீக்கிரமாக வந்திருக்கணும், அறிவிக்கப்பட்ட அன்றைக்கே வந்திருக்கணும். பரந்தாமன் என்ன பண்ணார்? சீட்டு கொடுக்கல, அறிவிக்கப்பட்ட அன்னைக்கே சொல்லிட்டாரு, கழகத்துக்கு கட்டுப்பட்டு என் வேலையை பார்ப்பேன்ட்டார், எழும்பூர் இல்லைனாலும் பரவாயில்லன்னு. சிபிஎம் பேலர்சன் சிட்டிங் எம்எல்ஏ கழகத்தின் விதிகளுக்கு கட்டுப்பட்டு நான் வேலையை பார்ப்பேன்ட்டார். கன்னியாகுமரி மனோ தங்கராஜ் கொடுக்கல, ஷாக்கிங்கு நிறைய பேருக்கு, கழகத்தின் கோட்பாடுகளுக்கு கட்டுப்பட்டு நான் நிற்கிறேன் அப்படின்ட்டார். அப்போ எல்லாருமே கசப்பு இருக்கும், இல்லைன்னா மறுக்கல. சீட்டு கொடுத்தா யார் வேணான்னு சொல்லுவா? சீட்டு இல்லைன்னும் போது ஒரு கசப்புணர்வு இருக்கும். ஆனால் அதை உடனடியாக அதை வந்து அப்படிலாம் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் நீங்கள் எவ்வளோ காலம் எடுத்துக்கிட்டீங்க? காரணம், ஷானவாஸ் அவர்கள் சீட்டு விரும்பினார், அதற்கு திமுகவினுடைய டெல்லி தலைமை உதவியது. திமுகவினுடைய ஒரு டெல்லி புள்ளி நேரடியாக டாக்டர் திருமாவளவன் அவருக்கு சீட்டு கொடுங்கன்னே பேசியிருக்கிறாங்க. அதை மறுதளித்திருக்கிறார் டாக்டர் திருமாவளவன். அதற்கு காரணம் ஷானவாஸை தவிர்க்கணுங்கிறது ஒரு நோக்கம் இல்லை. இன்னைக்கு காலையில் வீடியோ போட்டிருக்கோன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவருடைய நோக்கம்ங்கிறது கட்சியில் இன்னும் மற்றவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். அதனால் ஒரு மூத்த இஸ்லாமிய தோழருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. அதை கூட வேற ஒருத்தர் கொடுக்கலையே. புரியுது. ஒரு இஸ்லாமியிட்டருந்து பறித்து வேற யாரோ ஒரு இந்து பெரும்பான்மை இந்து சாதிகள்கிட்ட கொடுக்கல, ஓபிசி கிட்ட கொடுக்கல.
சாதி இந்துக்கள்கிட்ட கொடுக்கல. அது வந்து இன்னொரு இஸ்லாமிட்ட தான் கொடுத்துருக்கிறார். அதை வந்து வரவேற்கணும்ல. ஸோ ஒரு வகையில் தன் கட்சியில் இருக்கிறவங்க அப்புறம் அது ரொம்ப ஒரு விசிகாவோட தன்மைகளையே கொஞ்சம் மாத்திர மாதிரி போகிறதுனாலையும் அவர் வந்து இந்த முடிவு எடுத்துருக்கலாம். மூணாவது முக்கியமான முடிவு, மூணாவதாக சொல்றதுனால லீஸ்ட் இல்லை, இதான் வந்து மோஸ்ட்டுன்னு. நான் ரீசெண்டாக ரவீந்திரன் துரைசாமி அவர்கிட்ட ஒரு பேட்டி எடுத்திருந்தேன். அவர் சொல்லும்போது எனக்கு அது தோணுச்சு. அப்படியே நான் வந்து இது பண்ணி ஆதரிக்கிறேன்றதுனால அதை சொல்லலை, எனக்கு அது சரின்னு பட்டுச்சு. அவர் சொல்கிறது வந்து ஆமாம் இது ஒரு பாசிபிலிட்டி இருக்குமோன்னு தோணுச்சு. என்னென்னா சீமான் நன்மை காலமாக செய்யக்கூடிய பறையர் தேவேந்திர குல வேளாளர்கள் கன்சால்டேஷன் இருக்கு இல்லையா, அது வந்து திருமாவளவன் அவர்களுக்கு ஒரு அச்சுறுத்தலை வந்து கொடுக்கலாம். அவர் MC ராஜா, அயோத்தியாசப்படுற ரெட்டமலை சீனிவாசன் முப்பெரும் விழா எடுக்கிறதா இருக்கட்டும், அருந்தர்கள் உள்ஒதுக்கீடு எதிர்க்கிறாரு, அவ்வளவு ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு ஆர்ப்பரிப்பு அவர் கிடைக்கிறதா இருக்கட்டும், இப்படி வந்து நான் மேல்பாதிமங்கலம் கோயிலுக்குள்ளே நான் வந்து கூட்டிகிட்டு போவேன், நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு கேட்குறதா இருக்கட்டும், இப்படி பல விவகாரங்களில் வந்து அப்புறம் தனிச்சு நின்று ஒரு கட்சி 8% ஓட்டு வாங்கினதாக இருக்கட்டுமே, 24 நூற்றாண்டு காலத்தை கடக்க வேண்டி இருந்திருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு. 15 வருஷத்தில் வாங்கியிருக்குது நாம் தமிழர் கட்சி, நியர்லி 10 வருஷத்தில் வாங்கியிருக்கு. 25 வருஷம் எங்கே, 10 வருஷம் எங்கே? புரியுது. அப்போது நம்மளை பார்த்து வளர்ந்த தம்பி சீமானு அவர் எனக்கு ஒரு ஜம்புக்கு போயிருக்கிறாருன்னா அதுவும் டாக்டர் திருமாவளவனை ரொம்ப கடுமையாக சிந்திக்க வச்சுருக்க வாய்ப்புகள் ஒன்று நான் நம்புகிறேன். அப்போ திருமாவின் முடிவுகளுக்கு பல காரணிகள் உண்டு. அதில் முதன்மை காரணியாக சீமான், விஜய், திமுக. அதனால தான் அவர் சொல்கிறார் 26க்கு பிறகு களம் மாறுங்கிறார். 26 பிறகு என்ன நடக்கலான்றார். அப்போது வந்து விஜயும் சீமானும் எமர்ஜ் ஆகிறாங்க. ஒரு வேளை எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக வந்து எமர்ஜ் ஆகாமல் போயிருச்சு அப்படின்னா அந்த டைமில் வந்து விசிகா ஜம்ப் பண்ண வேண்டிய ஒரு தேவை வரும்ல. வளரணும்னா நீங்கள் திமுக உள்ள வளரணும்னா கூட்டை விட்டு முதல்ல வெளியில் வரணும், பறக்கணும். அப்போ தான் ரெக்க வச்சு நீங்கள் பறந்து விரிந்து பயணப்பட முடியும். இப்போ ஒரு கூட்டுக்குள்ளே இருக்கிறாரு, இப்போ கூட்டை விட்டு வெளியே வர்றதுக்கான ஒரு முன்முயற்சியை கூட இதை பார்க்கலாம். 2026 வன்னியர் பறையர் அந்த போலரைசேஷன் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. பல பேர் அதை பேச தொடங்கியிருக்காங்க. அதிமுக தாண்டி இந்த போலரைசேஷனில் சிக்கணும்னு பார்க்கக்கூடிய கட்சி நாம் தமிழரும் தாவேக்கா தான். ஆனால் நாம் தமிழர் இதை சில காலங்களாக கரெக்டாக அவங்க செஞ்சுட்டு வராங்க. குறிப்பாக வந்து ஜாதி வாரி கணக்கு எடுக்கும் போது ஜாதி ஒற்றுமையை பற்றி பேசினாங்க, அந்த மாதிரி இஷ்யூலாம் பேசுகிறாங்க. தாவேக்கா இதை எப்படி சமாளிக்குன்ற ஒரு கேள்விக்கு எப்படி பார்க்குறீங்க இந்த போலரைசேஷன்? தாவேக்காவுக்கு வந்து இந்த போலரைசேஷனு அப்புறம் மற்ற விஷயங்களெல்லாம் பற்றி எதுவும் அக்கறை கிடையாது. அவங்க வந்து அதெல்லாம் வலியுறுத்தி ஒரு போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ ஒரு கவனம் ஈர்ப்போ மக்கள் அரசியல் மையப்படுத்தப்படக்கூடிய வேலைகளையும் செய்கிறது கிடையாது. ஒரு பொதுவாக வந்து பண்ணிகிட்ருக்காங்க. பட் சீமான் வந்து தொடர்ச்சி அதை பண்ணுறாரு. இப்போ கூட நீங்கள் ரீசெண்டாக பாருங்களேன், ராமதாஸை பற்றி ஒரு கேள்வி கேட்டதுக்கு அவ்வளோ டென்ஷன் ஆகிட்டார். எங்கள் ஐயா, எங்கள் அப்பா அவர் பண்ணாததா, அவரெல்லாம் மக்கள் நிராகரிக்க மாட்டாங்க அப்படின்னு ராமதாஸுக்கு ஆதரவாக பேசுகிறாரு. அது ராமதாஸுக்கு மட்டும் ஆதரவான பேச்சா இல்லை. பாட்டாளி வர்க்க சொந்தங்கள் பிரிந்து போயிடாமல் என் பக்கம் வாங்க, நான் ஐயாவை நான் தான் ஃபாலோ பண்ணுறேன், அவரோட மகனே நான் தான் சொல்லி பண்ணுறதெல்லாம் வந்து வேறு லெவல் பாலிடிக்ஸு. அதை அவர் பண்ணுறாரு. ஸோ அந்த பாலிடிக்ஸ் தொடர்ச்சி அவர் பண்ணிட்டு தானே இருக்கிறாரு. அது வந்து அவங்களுக்கு கை கொடுக்குமா கை கொடுக்காதானா ஓரளவு தான் கை கொடுக்கும். அது நீங்கள் வன்னியர் பறையர் கன்சர்வேஷனை அதை மட்டுமே நம்பி நாம் தமிழர் கட்சி இல்லைன்றேன் நான். புரியுது. அதை தாண்டி தான் இருக்கிறாங்க. நீங்கள் அப்படி பார்க்குறோன்னா இப்போ திமுக தான் அது பெரிய கன்சர்வேஷன் பண்ணுது. திமுகவுக்கு வந்து திமுக கட்சிக்குள்ளேயே வன்னியர் இருக்கிறாங்க, பறையர்கள் அதிகமாக விசிகால இருக்கிறாங்க, கன்சல்டேஷன் ஆகுது இல்லை. அப்போ அவங்க தானே அதை ஃபஸ்ட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒருத்தர் ட்ரை பண்ணுவாங்க, அதை அதிமுக கொஞ்சம் கம்மியாக பண்ணுவாங்க. சீமான் அடுத்த கடமாக பண்ணுறாரு. அதை மட்டுமே நம்பி நாம் தமிழர் கட்சி சீமானம் இல்லைன்னு நான் சொல்ல வரேன். ஸோ அந்த இஷ்யூ அவங்களுக்கு பெருசாக பேக் ஃபயர் ஏற்படுத்தும்? இல்லை, அவங்களுக்கு எந்த பேக் ஃபயரும் கிடையாது. அவங்களுக்கு ரெகுலராக வர்ற ஓட்டு விழுந்துட்டு தான் இருக்கும். வன்னியர் சமூக ஓட்டுகள் பெருசாக அவருக்கு வந்து ஒரு 10ல் நான் ஒரு 2 பேர் 3 பேர் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். பறைய சமூக ஓட்டு அதை விட கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. அது வந்து தொடர்ச்சி அதை பண்ணுறாரு. பட் பார்க்கணும், பொறுத்து தான் பார்க்கணும். பட் அதை மட்டுமே நம்பி சீமான் இல்லைங்கிற. இதில் ஒரே ஒரு கேள்வி தான் சார். இப்போது விஜய் தான் ஃபேஸு, விஜய்க்காக தான் ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய தாவேக்காவுக்கு எல்லா கட்சிகளும் அப்படி சொன்னாலும் கிரவுண்டில் வந்து அந்த வேட்பாளர்ன்றது ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிளேயராக இருப்பாங்க. இந்த மாதிரி வேட்பாளர் தேர்வில் வந்து சொதப்புறது கிரவுண்டில் வரும்போது அவங்களுக்கு ஒரு பேக் ஃபயர் ஏற்படுத்தக்கூடிய ஒன்று தானே சார்? இல்லை, அது கண்டிப்பாக நடக்கும். இன்னொன்று விஜயை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, தன்னை தவிர யாரோட ஃபேஸும் அங்கே இருக்கக்கூடாது, பெரிய அளவு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பெரிய அளவில் சின்ன கூட தெரியக்கூடாது. விஜய் தான், விஜய்க்கு ஓட்டு போடணும். அவர் சொன்னாலும் சொல்லாட்டி அப்படி தான் இருக்குது கிரவுண்ட். அது வேறு. விஜய்க்கு வந்து
கூட்டம் தான் பலமும் சரி பலவீனமும் சரி. 300 பேர் கூடுறான்னா 5000 பேர் கூடுறான், பிரச்சனை எல்லாருக்கும் பிரச்சனை. கட்டுப்பாடு இல்லை, ஒழுக்கம் இல்லை, சிக்கலாகுது இல்லை. அப்போ அதான் அவருக்கு பிரச்சனை. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் நாளைக்கு திருச்சி கிழக்கில் போய் வேட்புமனு தாக்கல் பண்ண போகிறாரு. திருச்சி கிழக்கெல்லாம் வந்து ரொம்ப குட்டி தொகுதி, அப்படி சுற்றிட்டு வந்துடலாம். அப்படி அதில் வந்து பார்த்தீங்கன்னா இனிவு இருதயராஜ் நிற்கிறார் திமுக சார்பாக. அவர் பழந்தன்னு கொட்டை போட்டவர். இந்த வாட்டி விஜயை தோக்கடிச்சா அவருக்கு மந்திரி 26 அவர் சொல்லியிருக்கிறாங்க அவருக்கு. ஸோ விஜய் வந்து வேட்பாளர்கள் தேர்வில் ஒரு சுணக்கத்தை காமிச்சிருக்கிறாரு. ஒரு ஏமாற்றம் தான். குறிப்பாக தொகுதி தேர்ந்தெடுத்ததிலே பல இஷ்யூக்கள் வெளியாகிறது இல்லை சார். அவர் ஜாதியும் அவர் மதமும் கலந்த தொகுதியை தான் தேர்ந்தெடுத்திருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து. ஆமாம், அப்படி தான் தேர்ந்தெடுப்பார். அவர் என்ன மனித புனிதரா நான் சொன்னார் அவங்கள்ட்ட அந்த மாதிரி நான் மாற்று சார் சொன்னாரா சார்? நீங்கள் நம்பினீங்கன்னா நான் என்ன சார் பண்ண முடியும்? அவர் நிறைய சொல்லுவார். நான் மட்டும் நீங்கள் மட்டும் பரந்தூரை பின்வாங்கலாம், நான் கோட்டை நோக்கி நடந்து வருவேன்னாரு. நடந்தா வந்தார்? இல்லை, பரந்தூரம் பின்வாங்கிட்டார். வீட்டுக்குள்ளே நடக்க மாட்டாராம் அவர். விட்டு நடக்கவே மாட்டார். பக்கத்து வீட்டுக்கு காரில் தான் போவார். யார் கூட போகிறவரோ எங்கே போகிறோம் எதில் போகிறோம் அது நமக்கு தேவையில்லை. சொன்னதே செய்ய மாட்டாருங்கிறேன். புரியுது. சொன்னதை செய்யாத விஜயை வந்து நீங்கள் மாற்றுனுச்சா உங்களுடைய ஏமாற்று. அதனால் விஜய் வந்து ரொம்ப சிம்பிளுங்க. விஜய் மட்டும்தான் நம்புறாரு. நம்ம மூஞ்சிக்கு ஓட்டு விழுன்னு நினைக்கிறார், இந்த முகத்துக்கு ஓட்டு விழுன்னு நினைக்கிறார். ஆனால் அவர் அந்த முகத்தை மட்டும் நம்பி ஆக்களை சேர்க்கலை. ஜெயலலிதா அம்மையாரோட முகத்தை காமிக்கிறாரு, எம்ஜிஆர் முகத்தை காமிக்கிறாரு. அண்ணா முகத்தெல்லாம் காமிக்க மாட்டாருங்க. அண்ணா முகத்தெல்லாம் ஒன்றும் தெரியாது அவருக்கு. மக்களிடம் செல், மக்களிடம் கற்றுக்கொள், மக்களிடம் இது பண்ணு அப்படின்னு அண்ணா சொன்னாருன்னு வரும். அண்ணா வேறு எதுவுமே சொல்லவே இல்லையா? நிறைய சொல்லியிருக்கேன். அப்புறம் மாநில சுயாட்சி பற்றி உங்கள் கொள்கை நோக்கம் என்ன? உங்கள் நிலைப்பாடு என்ன? தெரியாது. ஆளுநரை பற்றி உங்கள் நிலைப்பாடு என்ன? நான் இந்து அல்ல, நான் திராவிடன், நான் இனத்தால் தமிழன்னு பேசினாரு அண்ணா. உங்கள் நிலைப்பாடு என்ன? பேசுவீங்களா? அதை பேச தைரியம் இருக்கா உங்களுக்கு? அப்போ அதெல்லாம் வந்து விஜய்க்கு தெரியாதுன்றது தான் வருத்தமான உண்மை. அவர் அப்படி தான் பேசுவார். கஷ்டம். வேட்பாளர் அறிவித்து களத்தில் கிரவுண்டில் போய் அவங்க ஒர்க் பண்ணாதான் ரொம்ப கஷ்டம். இறுதியாக ஒரே ஒரு கேள்வி தான் சார். இந்திய குடியரசுக் கட்சி ராம்நாத் அத்வாலே வந்து இன்னைக்கு சொன்ன ஒரு விஷயம், 2026 தனிப்பெரும்பான்மை கிடைக்கலன்னா விஜய் அவர்களோட ஆதரவோட நாங்கள் ஆட்சி அமைப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் பதிவு பண்ணுறாரு. அதை தொடர்ந்து பல விஷயங்கள் வந்து பேச தொடங்குறாங்க. சிபிஐ அலுவலகத்தில் பேசப்பட்ட டீலே இதுதான் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு விஷயங்கள் வெளியாகுது. விஜய் தரப்போ இதை மறுத்து எதுவும் வெளியிடலை. எப்படி பார்க்குறீங்க அவரோட இந்த கருத்தை? ஒரு ரகசியமான கட்சி தானே தாவேகா. தாவேகா வந்து ஒரு வெளிப்படையான கட்சி கிடையாது, ரகசியங்கள் பூண்ட ஒரு கட்சி. ராம்தாஸ் அத்வாலே சொல்கிறாருன்னா மேபி இருக்கலாம், மாதிரி பேச்சுவார்த்தை நடந்திருக்கலாம், என்னன்னு தெரியல. பட் ஆனால் இவங்களுக்கு பெரும்பான்மை கிடைக்கலன்னா இவரை வச்சு எப்படி ஆட்சி பிடிப்பாங்கன்னு தெரியலையே. இவர் எத்தனை சிரிச்சே போகிறாமா? அதை மறந்தேன்ன்ற மாதிரி தான். அது எப்படி சொல்கிறாங்கன்னு தெரில. பி த டிஸ்ரப்டர். மணி சார் ஜெயலலிதா மணி சொல்லுவார், ஹி வில் பி த டிஸ்ரப்டர்னு சொல்லுவார். அதுதான் நானும் ஆமோதிக்கிறேன். அவரால் ஸ்பாயில் பண்ண முடியும், ஜெயிக்க வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். யாரை ஸ்பாயில் பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்க? எல்லாருமே. ஹி வில் ஸ்பாயில் எவ்ரிபடி. ஹி வில் ஸ்பாயில் தமிழ்நாடு ஆல்சோ. ஸோ எல்லாருமே ஸ்பாயில் பண்ணுறாரு. ஓகே சார், பல்லருக்கு தெளிவாக இருந்துச்சு. நேரத்துக்கு நன்றி.